இருக்கிற பிள்ளைகள் எழுந்து நின்று எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து தேவனுடைய 2024 வருஷத்தின் துவக்கம் முதல் கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து கிருபைகளுக்காக அவர் மாபெரும் தயவுக்காக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேரம் ஏறெடுப்போமா. இம்மட்டும் அவருடைய கிருபை நம்மளை தாங்கிக் கொண்டிருக்கிறது. இம்மட்டும் அவருடைய கிருபை நம்மளை சுமந்து கொண்டிருக்கிறது. இம்மட்டும் அவருடைய கிருபை நம்மளை எல்லாவித காரியத்திலும் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. அந்த நினைவு கூர்ந்து எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமையுள்ள பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு பெறப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துருத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படியாகவும் இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக நம்ம பிலோ சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்கப்படுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. உட்காருங்க. ஒரு சில பாடல்களை அருமையான பிரதர்ஸ் நடத்துவாங்க. அது பெரிய காரியங்களை செய்வா. கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைப்படும்படியாக அருமையான சகோதரர்களோடு சேர்ந்து தேவன் நாமை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இந்த கடைசி ஓய்வு நாளில் ஆதரிக்க வந்திருக்க இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் முதல் பாடலாக உம்மை நம்பி வந்தோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி எங்களோட கூட பாடுங்க. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாய் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாய் என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உற்சாகமாய் கரங்களை தட்டி கரங்களை பாடுவோமா. கர்த்தரை பாடுவோம். நான் வெட்கப்படல, உம்மை என்னை கைவிடல. நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன். கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உன்னை
எலோகே 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 நான் உம்மை துதிப்பேன் எலோகே 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 நான் உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம்மை என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம்மை என்னை கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் எலோகே 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 நான் உம்மை துதிப்பேன் எலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. இந்த நாளில் இந்த ஆராதனைக்கு இரண்டாவது பாடலாக விண்ணப்பத்தை கேட்பவரே எல்லோருக்கும் தெரிந்த பாடல் கரங்களை உற்சாகமாய் தட்டு கத்தருக்கு என்று பாடுவோமா? விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. கரங்களை தட்டி பாடுவோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல். உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவர் ஐயா அதிசயம் செய்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு என்று பாடுவோமா? சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ
ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இந்த பாடல் பகுதி மூலமாய் இந்த ஆசீர்வாதத்தை தந்ததுக்காக கர்த்தருக்கு கண்களை மூடி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. Thank you brothers. உடனே யாவரும் எழுந்து நிற்போமா? நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 37ஆம் சங்கீதம். நம்ம திலக்கு தானே அருமையான பிரதர் இம்மானுவேல் நாதன் ஐயா அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 37ஆம் சங்கீதம். மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். வாசிக்க வேண்டிய சங்கீதம் 37. பொல்லாதவரை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்வர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர்வேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவனைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்தமுள்ளவர்கள் பூமியில் சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவருடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்துக்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுக்குள் முறியும். துன்மார்க்கனுடைய புயங்கள் முறியும், நீதிமான்களோ கர்த்தரை தாங்குகிறார். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமான்களோ இறங்கி கொடுக்கிறான்.
நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவருடைய வழிகள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர்வதெல்லாம் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்னென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நீதிமான்கள் பூமியை சுதந்தித்து கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். அவனுடைய தேவன் அருளிய பேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. கொடிய பலவந்தமான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தளர்த்தவனாயிருந்தான். நீ உத்தமனை நோக்கி செம்மையாவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவர்கள் அடைக்கலம். ஆமென். Thank you brother. ஒருமனப்பட்டவர்களாய் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் இந்த 4 வசனத்தையும் ஒருமனப்பட்டவர்களாய் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? கர்த்தரை கர்த்தரிடத்தில் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து உன் நீதியை வெளிச்சத்தை போலவும். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் அப்புறம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அமருவோம். நேரடியாய் தேவச்செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். இன்றைய தினத்தில் என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. என் தேவன் நாம மகிமைப்படும்படியாக. எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமா வந்திருக்கேன்னு சொல்லுகிற பிள்ளைகள்? எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிச்சு எல்லாரும் கைகளை பிடிங்க. பக்கத்தில் இம்மட்டும் தேவன் உங்களையும் என்னையும் நம்மளுடைய சபையையும் வழி நடத்தி இம்மட்டும் நம்மளை தாங்கினதற்காக ஒரு மனதோடு எப்பொழுதும் உயிருள்ள வரைக்கும் ஜீவனுள்ள வரைக்கும் உங்களை நான் விட்டு பிரிகிற வரைக்கும் எங்களை நீங்க விட்டு பிரிகிற வரைக்கும் தேவன் வருகை மட்டும் இந்த சபையில நிறுத்தியிருப்புமானால் என்ன சொல்லணும்? சொல்லுங்க சொல்லுங்க, அடுத்தது முடியுங்க. தேவனுக்கென்று உண்மையாய் சாட்சியாய் சபைக்கென்று தூணாய் சபைக்கென்று எழுப்புதலை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் எப்போதும் ஜீவிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வருவோம். யோபுவின் சரித்திரம் எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். யோபுவின் சரித்திரம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் என் தேவன் கொடுத்திருந்தார். எல்லாரும் எடுத்து வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை. மைக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்களா? தோதனை இருக்கு ஒரு மைக்கு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒன்று சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. என் தேவன் என்னை வந்து உங்களுடைய மேய்ப்பனாய் வைத்திருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளாய் உங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு மூஞ்ச பத்தி எனக்கு கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே உபவாச கூட்டத்தில் சொன்னேன்.
தயவு செய்து எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொண்டு வருகிற வருஷத்திலிருந்து எல்லா ஆராதனையிலும் பங்கு கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எப்படியாப்பட்ட பெரிய காரியங்களை என் தேவன் செய்வார்னா 37:5 சொன்ன பிரகாரமாய் நாம கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை. ஆமென். கிரகிக்க கூடாததுன்னா என்னதுமா? நான் இதை ஃபர்ஸ்ட் வீக்லயே சொன்னேன், இரவு வேலை ஜெபத்திலையும் சொன்னேன். டக்குன்னு சொல்லுங்களேன். நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கிறது தான் கிரகிக்க கூடாத காரியங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப இந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் என் தேவன் செய்வார் என்று முதல் வாரத்தில் சொன்னேன். டக்குன்னு சொல்லுங்க, தலைப்பு டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உத்தமனும் சன்மார்க்கனுமாய் நடந்தால் என் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் சொல்லி முடித்தேன். ஹல்லேலூயா. மூன்றாவது வாரத்தில் எதை குறித்து பேசினேன்? பொல்லாப்பை விட்டு விலகினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்டான வார்த்தைக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பதாக எடுத்து வாசிய யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 10 வசனத்தை 12 வசனத்தை. யோபுவின் புஸ்தகம் சரித்திரம் 42 அதிகாரம் 12 வசனத்தை. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும். போது நிறுத்துங்கம்மா. இது எந்த காலத்தை குறிக்கிறது பிரதர்ஸ்? யோபுவின் முன்னிலைமை எந்த காலத்தை குறிக்கிறது? எந்த காலத்தை குறிக்கிறது? இறந்த. இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் அடியேன் உங்களிடத்துல சொல்லுகிறதான ஒரு காரியம், யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும், இந்த வருஷத்துல நீங்க இழந்ததை பார்க்கிலும், நீங்க எதெல்லாம் விட்டீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு நடக்கலையோ அதை காட்டிலும் யோபுவின் வருகிற வருஷத்தை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வருஷத்தை காட்டிலும், இந்த வருஷத்துல நீங்க பெற்ற ஆசீர்வாதத்தை காட்டிலும் வருகிற வருஷத்தின் ஆசீர்வாதம் என் தேவன் பெரிதாய் உங்களுக்கு கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு என்ன பாஸ்டர் செய்யணும்? இன்னைக்கு யோபுவை குறித்து நான் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். அதிலே 10 வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. இன்னைக்கு உண்டான தலைப்பு அதுதான். 10 வசனத்தையும் 12 வசனத்தையும் சேர்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை எடுத்து வாசிங்க. 10 வசனத்தை. எதனால யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை தேவன் ஆசீர்வதித்தார்னா அந்த ஒரு காரியம் புரிஞ்சுக்கோங்க. 2ஆம் அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா யோபுவை குறித்து சூப்பரா இருக்கும். 3ஆம் அதிகாரத்திலிருந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரே புலம்பலாதான் இருக்கும். யாரு யாரு எத்தனை பேர் வாஸ்து பாத்தீங்க? அந்த அதிகாரத்தை எல்லாவற்றையும் வாஸ்து பார்த்தீங்கன்னா யோபு ஒரே புலம்புற காரியமாய் தான் இருக்கும். அவன் உத்தமனாக இருந்தாலும், சன்மார்க்கனாக இருந்தாலும், தேவனுக்கு பயந்தவனாக இருந்தாலும், தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தாலும் 3ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிற மனுஷனாய் மாறுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னதான் ஆவிக்குரிய மனுஷனாய் நாம இருந்தாலும், தேவ பலத்திலே இருந்தாலும், எத்தனை பேர் இந்த வருஷத்துல ஒரே ஒரு நாளாச்சு ஆண்டவரை ஏதாச்சும் ஒரு கோபமாச்சு பேசியிருப்பேன்னு சொல்றோம் கைகளை உயர்த்தி, இன்க்ளூடிங் மீ. நான் கையை தூக்கிட்டேன்பா. ஏன்டவர் இது நடக்கல, என்னதான் பண்றீங்க கேட்டிருக்கிறோமா இல்லையா? முறுமுறுத்திருக்கிறோமா இல்லையா? அப்போ இந்த யோபு முன்னிலைமையில அவருக்கு வந்த கஷ்டங்களை நினைத்து ஆண்டவர் என்னதான் சாட்சி கொடுத்தாலும் அந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா தங்க சகோதரரோடு சேர்ந்து எல்லா காரியத்திலும் ஆண்டவரை முறுமுறுத்து கொண்டே இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்பப்போ எட்டி பார்க்கும் நம்மள மாதிரியே. இந்த வருஷத்துல அப்பப்போ திடீர்னு உற்சாகமா வந்து ஆண்டவரை தேடுவோம், திடீர்னு உற்சாகமா வந்து ஆண்டவரை சேவிப்போம். ஆமென். அதே போலதான் யோபுவும் எடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல என்ன பண்றாரு? அவர் வெள்ளியை போல அல்ல பொன்னை போல புடமிடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்பப்போ 9ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். முறுமுறுத்துட்டு ஒரு காரியத்தை அப்பப்போ இதை ஆட் பண்ணிட்டே இருப்பாரு. ஆமென். ஆனால் அப்பெல்லாம் நடக்காத ஒரு ஆசீர்வாதம், அப்பெல்லாம் நடக்காத ஒரு விடுதலை இந்த 42ஆம் அதிகாரத்துல இந்த 12ஆம் வசனத்துல வாசித்த பிரகாரமா யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமை ஏன் தேவன் ஆசீர்வதித்தார்னா 10ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது புரிஞ்சுக்கோங்க. யோபு
வேண்டுதல் செலுத்தும் போது கஷ்டத்துல தான் இருந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பிரச்சனையோட தான் இருந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? போராட்டத்தோட தான் இருந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுல சூப்பரா ஒரு வசனம் இருக்கும். அந்த 2ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, உடம்பு முழுக்க எப்படி சொல்றது, பற்களால் சீழ் ஒழுக ஒழுக சாம்பலில உட்கார்ந்துட்டு இருக்கிறானா. சீழ் எப்படிமா? செம்ம ஸ்மெல்லா இருக்குமா? டூலிப் மாதிரி இருக்குமா ஸ்மெல்லு? இல்லைன்னா ஃபாக் சென்ட் அடிச்ச மாதிரி இருக்குமா சீழு? கொஞ்சம் எடுத்துக்கோங்களேன். அந்த எரிச்சல் தாங்க முடியாதனால ஓடி எடுத்து சொரிய ஆரம்பிச்சிட்டான். கையை சொரிஞ்சு நான் நினைச்சிருக்கேன், நான் எப்படி நினைக்கிறேன்னா, கையில சொரிஞ்சு கையெல்லாம் ரத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த சாம்பலில உட்கார்ந்து அந்த ஸ்மெல்லுக்கு மத்தியில தேவன் அந்த மகனை சாட்சி சொன்னாலும் அவன் அதை வெறுத்தவனாய் எல்லா காரியத்திலும் தேவனுக்கு முறுமுறுத்தனாய் இருக்கும் போதுதான் தேவன் அவனிடத்தில் பேசுகிறார். அந்த சூழ்நிலையில, நான் சொல்ல வரது கரெக்டா புரிஞ்சுக்கோங்க, அந்த சூழ்நிலையில தான் தன் சிநேகிதருக்காக யோபு என்ன பண்றானா? ஜெபம் பண்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த நாள்ல நம்ம எந்த ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், நம்மளுக்கே நடக்கலையே, நம்ம எப்படி மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணது எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களுக்கு செய்யலனாலும் மற்றவர்களுக்காக நீங்க மன்றாடி பாருங்க. உங்கள் சிறையிருப்பை என் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா வேண்டுதல் மாத்திரம் செலுத்தல. அந்த வேண்டுதல் செலுத்துறதுக்கு முன்பதாக 2ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் மேல தேவன் எப்படிப்பட்டவர் என்று உணர்ந்து தன்னை நிதானித்துக் கொண்டு அந்த வேண்டுதலை செலுத்துறார். 2ஆவது வசனத்தை வாசிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்து. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிங்க, அவங்க மூஞ்ச பாருங்க. ஆண்டவர் யாருன்னு தெரியுமா? யோபு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்றாருன்னா, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அவர் அறிந்ததினாலே வேண்டுதல் செலுத்தி முன்னிலைமையை பார்க்கலாம் பின் நிலைமையை ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப உங்களிடத்துல நான் சொல்லுகிறேன், தேவன் எப்படிப்பட்டவர், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர்னா, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதுக்கு மேல வசனத்துக்குள்ள வந்துருங்க. கண்ட சலசலப்புகள் இருக்கக்கூடாது. சிறு பிள்ளைகளை அடக்கி உட்கார வைங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். இங்க கவனிங்க. யாருக்கிட்ட நம்ம வேண்டணும்? கர்த்தர்கிட்ட வேண்டணும். ஏன் வேண்டணும்னா, யுத்தம் செய்கிறவர் அவர் ஒருவரே. அவர் எப்படியாப்பட்டவர்? அந்த யுத்தத்துல எப்படியாப்பட்டவர் அவரு? நீங்க சண்டை போட்டீங்கன்னா கேஸ் கோர்ட்டுன்னு போனோம். என் தேவன் சண்டை போட்டானா இதுக்கெல்லாம் போகவே தேவையில்லை. ஆமே, அதான் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. முடிஞ்ச வரைக்கும் போராடுங்க. முடியலையா, ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு பாருங்க. உங்களுக்காக என் தேவன் வழக்காட விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்க சத்துருக்களிட்ட போய் தினந்தோறும் சண்டை போட்டுட்டே இருக்காதீங்க. முழங்கால் படிட்டு பாருங்க. உங்கள் காரியங்களை என் தேவன் யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறபடினால அவர் உங்களுக்கு முன்பாக போகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அவர்கிட்ட நம்ம வேண்டணும்னா, எடுத்து வாசிங்க எபிரேயரின் புஸ்தகம். ஏன் அவர்கிட்ட நம்ம வேண்டணும்? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நான் சீக்கிரமாய் முடிக்க ஆசைப்படுகிறேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், அவர் மாம்சத்திலே இருந்த நாட்களில் யாரை குறித்து பேசுறாங்க? ஜாய் சிஸ்டர், இத இந்த பூமியில் அவர் தரித்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவராக தேவனை நோக்கி சத்தமிட்டு விண்ணப்பம் வேண்டுதலை செலுத்தினாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போ இயேசுவா இருந்தாலும் யாரை நோக்கி தான் விண்ணப்பம் பண்ணாரு? ஏன்னா எல்லாவற்றிலிருந்தும், எல்லா சூழ்நிலையிலிருந்தும், எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுதலை கொடுக்கிறவர் யார்தான்? தேவன் ஒருவரே. பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிங்க பார்க்கலாம். நீங்க என்னதான் ஓடினாலும் உழைத்தாலும் விலையை செய்கிறவர், எல்லா ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர்,
பலத்தை கொடுக்கிறவர், சம்பத்தை கொடுக்கிறவர், செல்வத்தை கொடுக்கிறவர் தேவன் ஒருவரே. அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருந்து அவரை வேண்டுதல் செலுத்தணும், நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வேண்டுதலை செலுத்தணும், டக்கு டக்குன்னு 3 காரியத்தை சொல்றேன். அந்த 3 காரியத்துக்கு உண்டான விளக்க உரையும் சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம், வாசித்த சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி வேண்டுதல் செலுத்தும் போது நிறைவேற்றுவார்னா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். முதலாவது காரியம் எழுதுறவங்க எழுதிக்கோங்க. எப்போ உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும்னா கர்த்தரிடத்துல மனம் மகிழ்ச்சியா இருக்கணும். யார் இடத்துலமா? உபவாச கூட்டத்தின் தலைப்பு என்னமா? மகிழணும். அல்லேலூயா. இங்க சொல்லுகிற மன மகிழ்ச்சியா யார் இடத்துல? கர்த்தரிடத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி அவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கணும்னா எப்படின்னு போட்டு, அதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எப்படின்னு போட்டு யோபு 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. எப்படி அவரில் நம்ம மன மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா யோபு 22:26 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருந்து, அப்பொழுது சர்வ வல்லமை உள்ளவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். எப்ப நம்ம மன மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா, சபைக்கு வந்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து அவங்க கதைகளை கேட்ட நம்ம மன மகிழ்ச்சியா இருக்க முடியாது. தேவனுடைய சமூகத்துல வந்து அவருக்கு நேராக, அவர் முகத்துக்கு நேராக நம்ம முகத்தை ஏறெடுக்க பார்த்தும் போதுதான் நம்மளுக்கு மன மகிழ்ச்சியை என் தேவன் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண கடவோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கு. எப்படி இருந்து வேண்டுதல் செலுத்தணுமா? நீதிமானா இருந்து வேண்டுதல் செலுத்தணும். நீதிமானா இருந்து எப்படி வேண்டுதல் செலுத்தணும்னா, அதுக்கு தான் முன்னாடியே எல்லா காரியத்தையும் நான் முன்னாடியே பேசிட்டேன். எப்படி நீதிமானா இருக்கணும்னா எடுத்து வாசிங்க. எப்படி நீதிமானா இருந்து வேண்டுதல் செலுத்தணும்? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்படாமல் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அப்ப இங்க டோட்டலா இந்த வசனம் சொல்லுகிறதான ஒரு காரியம், மனுஷனுக்கு பயப்படாம தேவனுக்கு ஒருவருக்கே பயப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் தான். வேலைக்கு போலன்னா வேலை விட்டு தூக்கிடுவாங்களா? மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, தேவனை தேடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு போய் ஆட்டோ ஒரு 2 மணி நேரம் ஓட்டினா ஒரு 1000 ரூபாய் வருமா? தேவனுக்கு பயப்படுற நேரத்தில் தேவனுக்கு வந்து உட்கார்ந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த 1000 ரூபாய் வேற விதமாய் தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எனக்கு இதை செய்யல அதை செய்யல அப்படின்னு சொல்லும் போது அந்த சீஷர்கள் பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவர் எப்போ நீங்க வந்தீங்க, நீங்க எப்போ நாங்க உங்களுக்கு செய்யலன்னு கேட்கும் போது அப்ப சொல்றாரு, இந்த ஏழைக்கு இறங்குகிறவன். ஆமென். யாருக்கு கடன் கொடுக்குறானா? நீங்க திரும்பவும் புரிஞ்சுக்கோங்க, நீங்க எதை விதைத்தாலும் அதை தேவன் எப்பவுமே கையில வைத்திருக்க மாட்டார். ஆமென். நீங்க ஒன்னா விதைக்கிறீங்கன்னா அவர் 4ஆ தான் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க 1 மணி நேரம் அவருக்காக செலவிடுறீங்கன்னா அது 4 மணி நேரத்துக்கு உண்டான ஆசீர்வாதத்தை என் தேவன் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது காரியமா நீதிமானா இருக்கணும். எப்படி நீதிமானா இருக்கணும்னா, மனுஷனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு மாத்திரம் பயப்படுகிறவர்களா இருக்கணும். மூன்றாவது காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி வேண்டுதல் செலுத்தணும் சொல்லிட்டு இருக்கிறேன். நாங்கள் உமது ரட்சிப்பினாலே மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. எப்ப நிறைவேற்றுவார்? எதுல மகிழணும்? இங்க ரட்சிப்பில மகிழணும். ஹல்லேலூயா. எதுல மகிழணுமா? எதுல மகிழணும்? சத்தமா சொல்லுங்க. எதுல மகிழணும் பிரதர்ஸ்?
ரட்சிப்பிலே. ரட்சிப்புனாலே நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? விடுதலை. விடுதலை. இந்த வருஷத்துல எத்தனை விதமான காரியத்திலிருந்து என் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பாரோ, எதை நடக்கலையோ அதை வச்சு ஆண்டவர் இடத்துல முறுமுறுக்காதீங்க. எதை செய்தாரோ அதை வைத்து தேவனிடத்துல மன மகிழ்ச்சியா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இதுல நம்ம மன மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா, எபேசியர் 3:19 வசனத்தை வாசிங்க. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளவும் வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டுதலை செலுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி மகிழ்ச்சியாய் ரட்சிப்புல மகிழ முடியும்னா, அவர் நம்மளுக்கு இதுவரை பாராட்டின அனுக்கிரகம். அனுக்கிரகம்னா என்னமா? மட்டும் இந்த கடைசி நாள் வரைக்கும் வைத்திருக்கிறேன்னா அவருடைய அனுக்கிரகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிருபைன்னு ஒண்ணு இருக்கிறனால தான் ஓடிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கிருபை இல்லைன்னா தான் யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையை. ஆமென், ஹல்லேலூயா. கண்களினாலே, வாய்களினாலே, சொற்களினாலே, கைகளினாலே, கால்களினாலே, பார்வையினாலே, செவிகளினாலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமென். எத்தனை விதமான பாவங்கள் செய்தாலும் அவருடைய கிருபையினாலே நம்மை நன்மையினால முடிசூட்டி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அனுக்கிரகத்தினாலே என்ன காரியம் நடக்குதுன்னா, எடுத்து வாசிங்க. செப்பனியா 3:20 வசனத்தை. இந்த மாதிரி இந்த 3 காரியங்கள். என்ன 3 காரியங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, எப்படி வேண்டுதல் செலுத்தணும்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்து வேண்டுதல் செலுத்தணும். இரண்டாவது, நீதிமானா இருந்து வேண்டுதல் செலுத்தணும். மூன்றாவது, ரட்சிப்பிலே மகிழ்ந்து வேண்டுதல் செலுத்தும் போதுதான் உங்களுக்கு அனுக்கிரகம் கிடைக்கும். அனுக்கிரகம் கிடைத்த உடனே என்ன நடக்கும்னா, செப்பனியா 3:20 வசனத்தை வாசிங்க. 3:20. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். எங்க கூட்டிக் கொண்டு வரார்? வருகிற 2025 வருஷத்துக்குள்ளாக உங்களை நன்மையினால கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே நீங்க பண்ண பழைய பாவங்களை எல்லாவற்றையும் மறந்து இந்த வருகிற 2025 வருஷத்துல சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காணா இல்ல காண. என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? கண் காணனா நீங்களே பார்த்து நிப்பீங்க உங்களுக்கு நடக்க போற அதிசயத்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வருகிற வருஷம் உங்கள் கண் காண போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பக்கத்து வீட்டுக்கார அக்கத்து வீட்டுக்கார உங்களை தூஷித்தவங்க, உங்களை கேவலமா பேசுறவங்க, உங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள் அவங்க கண்ணுக்கு முன்பாக உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பாராம். எப்போ இதெல்லாம் நடக்கும்? எப்போ இதெல்லாம் நடக்கும்? அனுக்கிரகம் கிடைக்கும் போது. அனுக்கிரகம் எப்ப கிடைக்கும்? கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருக்கணும். அடுத்தது நீதிமானா இருக்கணும். அடுத்தது ரட்சிப்பிலே மகிழணும். ஹல்லேலூயா. அப்பதான் அனுக்கிரகம் கிடைக்கும். அதுக்கு அந்த அனுக்கிரகம் கிடைத்த உடனே தான் உங்கள் சிறையிருப்பு மாறும். மற்ற கண்களுக்கு முன்பதாக உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் என் தேவன் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியாப்பட்ட கீர்த்தியும் புகழ்ச்சியும் வருகிற வருஷத்துல என் தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார்னா, எடுத்து வாசிங்க. எரேமியா 30 பலன்களை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிற 3 விதமான காரியங்களை. எரேமியா 30 18 வசனத்தை வாசிங்க. எரேமியா 30:18. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நரகம் தன் மனமேட்டின் மேல் கட்டப்பட்டு. என்ன கட்டப்படுதா? எங்க கட்டப்படுதா? மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். அரண்மனை, உங்கள் குடும்பம், உங்கள் சரீரம், உங்கள் தொழில், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி முன் போல உங்களை ஆசீர்வாதமாய் தேவன் நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் மறந்துடுங்க.
வருகிற வருஷம் எல்லாம் திரும்ப வரப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமா எடுத்து வாசிங்க. எப்படி அந்த மண்மேட்டின் மேல என் தேவன் நிலைப்படுத்துவார்னா, எரேமியா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 30:7. ஐயோ 33:7. எரேமியா 33:7. நான் யூதாவின் சிறையிருப்பையும் அங்கே யாக்கோபின் கூடாரங்களை, இங்கே யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்புவேன் முன்னிருந்தது போல. திரும்ப கவனிங்க. யோபுவின் முன்னிலைமை பார்க்கும் பின்னிலைமையை மாற்றினார் அல்லவா, அதே தான் இங்க சொல்லுகிறார். முன் போல அங்க என் தேவன் என்ன பண்றாரா, நிலைப்படுத்துவார். இங்க முன் போல உங்களை திரும்பவும் என் தேவன் கட்டிவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்துல குறைவு இருந்தா, சமாதானத்துல குறைவு இருந்தா, மகிழ்ச்சியில குறைவு இருந்தா, பணத்துல குறைவு இருந்தா, சுகத்துல குறைவு இருந்தா, எல்லாவற்றையும் என் தேவன் உங்களிடத்துல கட்டி வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாய் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:34. எபிரேயர் 11:34. இப்ப சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா வருகிற வருஷத்துக்கும் தேவன் கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள். எபிரேயர் 11:34. அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். வருகிற வருஷத்துல யுத்தத்தில் வல்லவனானார்கள், யுத்தத்தில் எல்லா காரியத்தை மேற்கொள்ளும்படியாக வல்லவராய் மாறினார்கள். ஏன் எப்படி மாறினார்கள்னா, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எப்படி சொல்றீங்க? கிறிஸ்துமஸ் நாட்களில இம்மானுவேலராய் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம கூட இருந்தார்னா, இங்க யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிற பிறகு அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது வல்லவர். நம்ம கூட இருந்தா நாம வல்லமை பெற்றவர்களாய் மாறுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிங்கம் போட்ட குட்டி சொல்லுங்க. சிங்கம் போட்ட குட்டி, புலி போட்ட குட்டி, பூனை போட்ட குட்டி, ராபர்ட் எலி போட்ட குட்டி, நீங்களே புரிஞ்சுக்கோங்க எந்த குட்டின்னு. ஆமென். தேவனால் பிறந்தவர்கள், அவருடைய ஆவியினால் பிறந்தவர்கள். நான் திரும்பவும் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அவருடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா இங்க வந்து உட்கார்ல. தேவனால் அழைக்கப்பட்டவர்களாய் இருந்தால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தால், இந்த வார்த்தையை கேட்கும்படியாக இங்க வைத்திருக்கிறார்ல, அப்ப நீங்க யாருடைய பிள்ளைகள்? அப்ப நீங்க எப்படியா இருப்பீங்கன்னா வருகிற வருஷத்துல வசனத்துல சொன்ன பிரகாரமாய் ஜெயிக்க வல்லவர்களை, யுத்தத்தை நம்ம ஜெயிக்கிற பிள்ளைகளாய் மாறுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலத்தையும் நம்ம ஜெயிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. லாஸ்ட் கண்டிஷன், லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட் எப்பவுமே சொல்லி முடிக்கிறது தான். ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்க எப்படி இருக்கக்கூடாது மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே. இங்க கவனிங்க. நீங்க என்னதான் செய்தாலும், பாஸ்டருக்கு ஏற்றார் போல நீங்க வாழ்ந்தாலும், நியாயத்தை கட்டளையிடுகிறவர் யார்தான்? தேவன் ஒருவரே. அவரே ரட்சிக்கவும், அவரே உங்களை ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துறதுக்கு நீ யார்? என்ன பண்ணக்கூடாது? நீங்க என்ன பண்ணக்கூடாதுமா? நீங்க இது ரொம்ப முக்கியம். ஈஸியா சொல்லிடுறோம். அவன் வைக்குமா? எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டா இவ. பக்கத்துல ஒரு கைகளை பிடிங்க. மற்றவர்களை குற்றப்படுத்த நீ யார்? ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான வசனமா இது. யாரையும் நீங்க தயவு செய்து குற்றப்படுத்திடாதீங்க வருகிற வருஷத்துல.
வாயில யாரையும் குற்றம் சொல்லிடாதீங்க. நீ உங்க மேலாம் கேட்டுறாதீங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அது கணவன் மனைவியுமாய் கூட இருக்கலாம். நீங்க நியாயம் தீர்க்கிறதுக்கு நீங்க யார்? அதுதான் இங்க வசனமே சொல்லுது. நியாயத்தை தீர்க்கிறவர் யார்? மாத்திரமே தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. ஜெபம் மட்டும் செய்யுங்க. அவங்க பண்ற தப்புன்னு தெரியுதா, சண்டை போடாதீங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். யுத்தம் செய்கிறவர் தேவன். ஆமென். சண்டைலாம் போடாதீங்க. ஜெபம் முழங்கால் படிட்டு இருங்க. ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணு. ஆண்டவர் இதெல்லாம் நடக்குது, நீங்க ஆண்டவரை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து உங்கள் வாயை திறந்து நீங்க குற்றவாளியாய் மற்றவர்களை தீர்க்காதீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் அவன் வேண்டுதல் செலுத்தினான். எப்படி வேண்டுதலை செலுத்தினான்? அவர் யார் என்று அறிந்து வேண்டுதலை செலுத்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைப்பு என்னன்னா அதேதான். அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து வேண்டுதல் செலுத்தும் பொழுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. எப்படி வேண்டுதல் செலுத்தணும்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்து வேண்டுதல் செலுத்தணும். இரண்டாவது நீதிமானாய் இருந்து வேண்டுதல் செலுத்தணும். மூன்றாவது ரட்சிப்பிலே மகிழ்ந்து களி கூறுகிற பிள்ளைகளாய் மாறும்போதுதான் என் தேவன் உங்கள் காரியங்களை, முன்னிருந்த காரியங்களை எதெல்லாம் இழந்தீங்களோ அது மீண்டும் ஒரு விசை. உண்மையா இல்லையாம்மா? யோபு எவ்வளோ இழந்தாரு? அந்த வசனத்துல 42 வாசித்து பாருங்களேன். 42:12 வாசித்து பார்த்தீங்கன்னா, முடிக்கிறேன், எடுத்து வாசிங்களேன். 42:12 வாசி. யோபின் முன்னிலைமை பார்க்கும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும், வாசிங்க, 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகளும். அப்படியே இங்க பாருங்க, முதல் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டுத்தையுமே எல்லாமே டபுளா கிடைச்சிருக்கும். 3வது வசனம் வாசிங்க. அவனுக்கு 7,000 ஆடுகளும், இங்க எத்தனைமா? அங்க 7,000 ஆடுகள், இங்க 14,000 ஆடுகளா மாறிச்சாரு. டபுளா மாறுதா இல்லையா? அப்போ புரிஞ்சுக்கோங்க, என் தேவன் முன்னிலைமையில உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், இந்த 2024 கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் உங்களுடைய பின்னிலைமை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறதான வருகிற 2025ஆம் வருஷம் தேவன் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினால நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? நாளில துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் நம்மளோடு கூட ஆசீர்வாடின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வாதத்தை அனுப்பும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த 2024ஆம் வருஷத்தின் ஆண்டவரே, இந்த கடைசி ஓய்வு நாளிலே அடியேனையும் அருமையான உம்முடைய பிள்ளைகளையும் காணும்படியாக செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்தமாய் இம்மட்டும் உம்முடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தி வந்த கிருபைகளை நினைவு கூறும்படியாக இந்த நாள் காலை வேளையிலிருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, உம்முடைய நாமத்தை துதித்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆராதித்து நாங்கள் மகிழ்ந்த இந்த நாளை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக பலன், தெய்வீக சுகம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கடந்து செல்ல நீ கிருபை தருவீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால அருமையான உம்முடைய விசுவாச பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். இந்த நாளில் எந்த நோக்கத்தில் இந்த இடத்துல நின்றார்களோ அந்த நோக்கம் நிறைவேற நீ பேசின வார்த்தையின் பிரகாரமாய் வேண்டுதல்களை செலுத்துகிற பிள்ளைகளாய், அது நிமித்தமாய் வருகிற வருஷத்துல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் சரீரத்திலும் காணப்பட நீ கிருபை தருவீராக. பிசினஸ் செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வேலை ஸ்தலத்தில் செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, வீடுகளில் காணப்படுகிறதான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த நல்ல வசனத்தை, வேதாகத்தை சொன்ன ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவித ஆசீர்வாதமான பிள்ளைகளை நிரப்புவீராக. விசேஷமாக வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு நடக்கிறதான ஆண்டவரே, பழைய மற்றும் புதிய வருட ஆராதனை கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவரும் நின்று விடாதபடிக்கு எல்லா ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளோடு சேர்ந்து உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் அந்த இரவு வேலை செபத்தில் வந்து கலந்து கொள்ள எனக்கு கிருபை தரு. ஏற்ற ஒரு வாக்குத்தத்தை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுகிறார். நீரே ஆசீர்வதிங்க. மீட்பரே சுமன ஜெபங்களின் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்ம அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 3 அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. இந்த சிறு பிள்ளைகளை முதலாவது முன்னாடி அனுப்பிடுங்க. அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்து அனுப்பலாம். ஏன்னா வருஷத்தின் கடைசி ஓய்வு நாள். எல்லா பிள்ளைகளுக்கும் சாக்லேட் கொடுத்து அனுப்பலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார்.